இசைவியலாளர்கள் என்பவர்கள் யார்? கணிகையர்கள் என்பவர்கள் யார்? விரலியர்கள் என்பவர்கள் யார்? பாணர் யார்? என்ன வித்தியாசம் என்பதைத்தான் இப்போது பார்க்கப் போகிறோம். கணிகையர்கள் என்பவர்கள் கிமு 500 முதல் கிபி 100 வரை சங்க இலக்கிய காலத்தில் வாழ்ந்தவர்கள். தொல்காப்பியர் காலம் என்பது கிமு 300 என்பார்கள். மணிமேகலை என்னும் நூல் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது. அது இயற்றப்பட்ட காலம்தான் கிபி 3ஆம் நூற்றாண்டு. அப்படியென்றால் மாதவி வாழ்ந்த காலம் அதற்கும் சற்று முன்புதான் ஆகும். மாதவி கணிகையர் குலத்தைச் சேர்ந்தவர். அவருடைய காலத்தில் இசையும் நடனமும் சிறப்புற்று விளங்கியது. ஆனால் கணிகையர்கள் பொருளீட்டும் பொருட்டு வாழ்க்கையை நடத்தும் குணமுடையவர்கள். மனிதர்களிடம் ஆடலும் பாடலும் நிகழ்த்தி காட்டி இசை நடனக் கலையை பயன்படுத்தினார்கள். கணிகையரான மாதவி கல்வியிலும் கலைகளிலும் சிறந்தவள். ஆடல் பாடல் மட்டுமல்ல, கவிதை எழுதத் தெரிந்தவள், பேச்சுக்கலையில் வல்லவள். சோழ அரசன் முன்பு நாட்டியமாடி முத்து மாலையையும் பொற்காசுகளையும் பரிசாகப் பெற்றவள். அவளுடைய கலையும் அறிவும் ஆடவர்களை தம்பால் இழுத்து அவர்களிடமிருந்து தன் வாழ்க்கைக்கான பொருளை பெறுவதற்காக பயன்படுத்தினார். விரலியர்கள் என்பவர்கள் கூத்தர் என்ற சொல்லின் பெண்பால் ஆகும். மலைபடுகடாம் நூலை கூத்தராற்றுப்படை என்பார்கள். அதில் விரலியர்கள் தொன்று தொட்டு வரும் மரபுப்படி முதலில் கடவுளை வாழ்த்தி பாடி ஆடுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் விரலியர்கள் என்ற பெண்மணிகள் பான்மகள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். விரலியர்கள் இசை கருவிகளுடன் செல்வார்கள். பாட்டு பாடி பன்னிசைக்கு ஏற்ப ஆடுவார்கள். பாட்டின் பொருள் புலப்படும்படி உடல் அசைவுகளை அசைத்து அசைத்து நடித்து காட்டி ஆடுவார்கள். இவர்கள் இவ்வாறு நடித்து காட்டுவதற்கு விரல் என்று பெயர். பாணர்கள். தமிழ் பாணர் என்பவர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் தமிழகத்தில் வாழ்ந்தனர் என்று பண்டைய கால சங்க நூல்கள் முதல் இடைக்கால கல்வெட்டுகள் வரை தெரிவிக்கின்றன. இவர்கள் பல்வகையான இசைக்கருவிகளை முழக்கிக் கொண்டு ஊர் ஊராக நாடோடிகள் போன்று செல்வது உண்டு. பாணரோடு சேர்ந்து அவர்கள் துணைவியரும் பண்பாடுவர், பாட்டிசைப்பார். இவர்களை பாடினிகள் என்று அழைப்பார்கள். பாடினிகள் கூத்துக்கலையிலும் வல்லவர்கள். அபிநயங்கள் காட்டி ஆடுவார்கள். கல்வெட்டு கூறும் உண்மை என்னவென்றால், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சமூகம் இசைவேளாளர் சமூகம். இசைவேளாளர்கள் சமூகத்தைச் சார்ந்த தேவரடியார்கள் என்பவர்கள் கடவுளுக்கு மட்டுமே இசை, பாடல், சதிர், நர்த்தனம் ஆடினார்கள். சோழர்கள் காலத்தில் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் இவர்களுக்கு தரப்பட்டது என கூறுகிறார் வரலாற்று ஆய்வாளர் குடவாயில் பாலசுப்பிரமணியம். ராஜராஜ சோழன் இசைவேளாளர் பெண்ணான பஞ்சவன் மாதேவியை மணந்து கொண்டான். அவன் மகன் ராஜேந்திர சோழன் திருவாரூர் கோவிலை கவனித்து வந்த பரவினங்கை என்ற இசைவேளாளர் பெண்ணை மணந்து பட்டத்து அரசியாக்கி கொண்டான். சோழர்களுக்கு பின்பு வந்த விஜயநகர பேரரசை ஆட்சி செய்த கிருஷ்ணதேவராயர் சின்னாதேவி என்ற இசைவேளாளர் பெண்ணை மணந்து பட்டத்து அரசியாக்கினான். கோவில்களில் பணிபுரிந்த இவர்கள் மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்திருக்கிறார்கள். பல கோவில்களுக்கு தானம் செய்திருக்கிறார்கள். நாட்டு வளர்ச்சிக்காக ஏரிகள், குளங்கள் வெட்டி நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கிறார்கள். எந்த விதத்திலும் அவர்கள் தாழ்வாக நடத்தப்படவில்லை. சோழர் காலத்தில் எந்த சதிர் நடன கலைஞரும் மன்னரின் அரண்மனையிலோ அந்தப்புறத்திலோ ஆடியதாக வரலாற்றில் இல்லை. கவின்கலைகள் அனைத்தும் கோவில்களில் மட்டுமே அரங்கேற்றப்பட்டன. அவர்களுக்கு தலைமை கடவுள் மட்டுமே என்று அவர் கூறுகின்றார். இப்படிக்கு உங்கள் அன்பன் ஜெயபாலன் ராமையா, இசைவேளாளர் நல சங்கம், சிறுவில்லிபுத்தூர்.